ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 14ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்துடைய 29ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. நாளைய வெள்ளிக்கிழமை ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த 2026 ஆண்டில் கடைசியாக வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை தான் நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. நாளை வெள்ளிக்கிழமை இன்னும் பயங்கரமான சிறப்புகள் ஒளிந்திருக்கு. நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரம் நட்சத்திரமானது வருது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆடிப்பூரம் என்று அழைக்கப்படும். நாளை நாள் அப்போ ஆடிப்பூரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நாளை நாள் ஆடிப்பூரம்தான். இது மட்டும் சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் சிறப்பு கிடையாது. இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்னன்னா, நாளை நாள் சந்திர தரிசனம். ஆக்சுவலி அமாவாசையானது இப்போ புதன்கிழமை வந்தது. அந்த அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் பிறை தெரியும். அந்த பிறை தெரியக்கூடிய நாள் சந்திர தரிசன நாள் என்று அழைக்கப்படும். ஸோ நாளை நாள் சந்திர தரிசன நாள். ஸோ அப்போ நாளை ஒரு வெள்ளிக்கிழமை இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஆடியுடைய கடைசி வெள்ளி, ஆடிப்புறம், சந்திர தரிசனம். இந்த மாதிரி 3 சிறப்புகளை உள்ளடக்கக்கூடிய நாளை தயவு செய்து யாரும் தவற விட்டுறாதீங்க. குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை ட்ரை பண்ணுங்க. இந்த வழிபாடு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தை வர இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதே போல் நாளை நாள் ஆடியில் வரக்கூடிய சந்திர தரிசனம். அதனால் இந்த சந்திர தரிசனத்தில் எப்படி சந்திரனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையையும் தெரிஞ்சுக்குங்க. வழிபாடு செய்து பயன்பெறுங்க. முதல்ல இந்த பிறை தரிசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் ஆடிப்புறம் அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை சொல்லித்தரேன். ஏன்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ஆடியில் பூரமில் வரக்கூடிய இந்த நாளில் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தீங்கன்னா நிச்சயம் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, குழந்தை வர வேண்டுபவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. ஆடி மாதங்கிறது அம்பாளுக்கு மிக விமர்சையான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் தான் பக்தர்களாகிய நாம் எல்லாருமே பண்டிகையை நிறைய கொண்டாடுவோம். அதனாலேயே ஆடி மாதத்தை அம்மன் மாதம், பண்டிகை மாதம் என்றெல்லாம் சொல்லப்படும். இதில் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய கடைசி வெள்ளியோடு ஆடி பூரமும் வருது. ஆடி பூர நாள் என்பதால் புதிதாக திருமணம் செய்தவர்கள் சில பேர் பரிகாரம் செய்ய வேண்டும். புதிதாக திருமணம் ஆகினவங்க மட்டும் இல்லாமல் அனைவருமே பரிகாரம் செய்ய வேண்டும். ஏன்னா ஆடிப்புறமான நாளை நாள் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளைகாப்பு திருவிழா நடக்கும். ஸோ எங்கெல்லாம் அம்மன் சிலை இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா அம்மன் சிலைகளுக்குமே நாளை நாள் வளைகாப்பு அப்படிங்கிற திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும். அதுதான் ஆடிப்புறத்துடைய ஸ்பெஷலே என்று குறிப்பிடலாம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் இந்த ஆடிப்பூரமானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும். இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் அம்மன் தோன்றினாங்க என்பது புராணங்களில் கூறப்படுது. அம்மன் மட்டும் கிடையாது, ஆண்டாளும் அவதரித்தது இந்த நாளில் தான். அதாவது ஆண்டாள் பிறந்தது ஆடிப்பூர நட்சத்திர நாளில் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் பிறந்ததுனால இந்த ஆடிப்பூரம் தெய்வீகமான நாளாக போற்றப்படுகிறது. இந்த வருடம் ஆடிப்புறம் ஆகஸ்டுடைய 14ஆம் தேதி நாளை நாள் கொண்டாடப்பட இருக்கு. அதாவது பூரம் நட்சத்திரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் காலையில் ஸ்டார்ட் ஆகுது. நாளை இரவு வரைக்குமே பூரம் நட்சத்திரம் முழுசாக இருக்குது.
அந்த வகையில் ஆடிப்பூரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் நாளைய ஆடி வெள்ளியிலேயே வந்து செய்யலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அம்மனுக்கு நடக்கக்கூடிய வளைகாப்பு, அம்மனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விசேஷங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதத்தில் பொதுவாக வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்பது இருக்கு. இவ்வளவு சிறப்பு கொண்டாட்டத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக கூறப்படுது. ஆடிப்புற விழால ஆடி மாதத்தில் பூர நட்சத்திர உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படும். அம்பாளுக்கு உரிய திருநாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த நாளில் அம்பாளுக்கு வந்து மனசார நாம் என்ன விஷயம் செய்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பாங்க. இந்த தினத்தில் தான் உமாதேவி தோன்றினாங்க என்பது ஐதீகம். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்கியதாக புராண கதைகள் கூட கூறப்படுகிறது. ஆடிப்புறத்தை ஆண்டாள் ஜெயந்தியாகவும் 10 நாள் உற்சவமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமாக கொண்டாடப்படும். அத்தோடு ஆடிப்புற நாளில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு மெயினாக கண்ணாடி வளையல் சாத்தி வளைகாப்பு விழா நடத்தப்படும். இதில் பிள்ளை வரம் இல்லாதவங்க தான் மெயினாக பிள்ளை வரத்துக்காக நாளை நாள் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்மன் கையில் போட்ட வளையலை எடுத்து நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஆடியில் வந்து பூரத்தில் நாளை நாள் செய்ய வேண்டிய மெயின் விஷயமே. மேலும் அம்மனுக்கு நாளை நாள் மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு அணிவித்து வளைகாப்பு செய்யப்படும். அம்மனை முழுவதுமாக கண்ணாடி வளையல்கள் அலங்காரம் செய்து கோவிலில் வழிபாடு செய்யப்படும். அதில் நீங்களும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு கொடுக்கணும். கொடுத்ததை கண்டிப்பாக பிரசாதமாக திரும்ப கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்ட பிரசாதமாக அந்த வளையலை வந்து நீங்கள் கையில் போட்டுக்கிறது நல்லது. நாளை ஆடிப்பூரத்தில் அம்பாள் அருளை பெற அம்மனுக்கு நீங்களும் வளைகாப்பு நடத்தி அம்பாளுக்கு அணிவித்த வளையல்களில் 2 வாங்கி உங்கள் கைகளில் அணிவித்துக்குங்க. இது வந்து குழந்தை இல்லாதவங்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அதே போல் குழந்தை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாலும் அம்மாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கையில் வளையல் வாங்கி போட்டுக்குங்க. அது குடும்பத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்க உதவியாக இருக்கும். மெயினாக பிள்ளை வர வேண்டவங்க குழந்தை பாக்கியத்துக்காக நம்பிக்கையோடு இதை நாளை நாள் செய்யுங்க. திருமணம் ஆகாதவங்க கூட விரைவில் திருமணம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. ஆக மொத்தம் நாளைய ஆடிப்புறத்தில் இந்த மாதிரிலாம் செய்ய மறக்காதீங்க. இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் பலிக்காது. ஆக்சுவலி இன்றைக்கே நீங்கள் எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா வளையல்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. அதாவது அம்மனுக்கு வளையல் சாத்த கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கே நீங்களும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்ணாடி வளையலை வாங்கி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அம்மன் கோவிலுக்கு கொடுங்க. நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.